இவ்வளவு நாளா இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ஒரு மிகப்பெரிய பேச்சு அடிபட்டிருந்தது. உக்ரைனால ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள போயிட்டு தாக்குதல் நடத்த முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல இதுக்கான பதில் கிடைச்சிருந்தது. சில இடத்துங்களில் சின்ன சின்ன ட்ரோன்ஸ், கார்ட்போர்ட் ட்ரோன்ஸை வச்சு ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள போயிட்டு பெல்கரோட் ரீஜன்லலாம் உக்ரைன் சில இடத்துல ட்ரோன் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ உக்ரைன் அஃபீஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு புதுவிதமான ட்ரோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரோனோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர். உக்ரைனுக்குள்ளேருந்து ரஷ்யாவோட டீப்பாக போயிட்டு அட்டாக் பண்ணுற கெப்பாசிட்டி இந்த ட்ரோனுக்கு இருக்கிறதாகவும், இந்த ட்ரோனை வச்சு மாஸ்கோவையே நடுங்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த உக்ரைனியன்ஸ் என்ன விதமான ட்ரோனை தயாரிச்சிருக்காங்க, உண்மையிலே இந்த ட்ரோன் அந்த அளவுக்கு கேப்பபிளானதா, இது ரஷ்யாவுக்கு என்ன விதமாக வரப்போகிற நாட்களில் குடைச்சல் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் உங்களா இருக்கேன். இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங். ஒன்வே ஏரோஸ்பேஸ் இந்த நிறுவனமானது உக்ரைனில் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு. யூஏவிஸை டெவலப் பண்ணுறதும் சின்ன சின்ன ட்ரோன்ஸை தயாரிக்கிறதும் தான் இந்த நிறுவனத்தோட முக்கியமான வேலையே. ஆனால் இப்படி சின்னதாக இருந்த இந்த நிறுவனம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் எப்போ 2022 ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் பல நாடுகளோட முதலீட்டாளர்கள், இண்டிவிஜுவல் பர்சன் சேர்ந்து இந்த நிறுவனத்தை ஒரு பெரிய அப்கிரேடேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த நிறுவனத்தோட பேர் ஒன்வே ஏரோஸ்பேஸ்லேருந்து டெர்மினல் அட்டானமின்னு சொல்லிட்டு மாற்றப்படுது. இப்போதைக்கு இந்த டெர்மினல் அட்டானமின்ற பேரில் தான் இந்த நிறுவனமானது இயங்கிட்டு வருது. இப்போது இவங்க ரீசெண்டாக ஒரு புது வகையான ட்ரோனை தயாரிச்சிருக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரோன்ஸை டிஸ்பிளேவும் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரோனுக்கு இவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா AQ400 ஸ்கைத். இந்த ட்ரோனோட முக்கிய ஸ்பெஷாலிட்டியாக இவங்க இந்த இடத்துல கிளைமாக வைக்கிறதே, இந்த ட்ரோனோட ரேஞ்ச் உக்ரைனில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 750 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மிகப்பெரிய கிளைமை தூக்கி வைக்கிறாங்க. 750 கிலோமீட்டர்ன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்பவே அதிக ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது இந்த ட்ரோனுக்கு. மாஸ்கோ வரைக்குமே உக்ரைனோட சில பகுதிகளில் இருந்து இந்த ட்ரோனை லான்ச் பண்ணால் இந்த ட்ரோன்ஸால் போயிட்டு அட்டாக் பண்ண முடியும். ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு இந்த ட்ரோன் வரும் காலத்தில் மிகப்பெரிய குடைச்சலை கொடுக்கணும்னே சொல்லலாம். சரி, இந்த ட்ரோன் எதுக்கு போட்டியாக உருவாக்கப்பட்டிருந்த ஒரு கேள்வி வரப்போ, ரஷ்யா இப்போ ஈரான் கிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஷாகித் வகை ட்ரோன்ஸ், அந்த ஷாகித் வகை ட்ரோன்ஸ்க்கு சரியான போட்டியாக இந்த ட்ரோன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன், சில கேட்டகரிஸில் வெப்பன்ஸ் பேலோட பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரோன் ஷாகித் ட்ரோனையை தூக்கி சாப்பிட்டு போயிடும். அப்படி என்ன இதில் ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, இந்த ட்ரோன்ஸ் கிட்டத்தட்ட 100 kg வரைக்கும் எடையோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த எடையில் கிட்டத்தட்ட மினிமம் 35 கிலோலேருந்து 40 கிலோ வரைக்கும் வெடிமருந்துகளை கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெடிமருந்து கொண்டு போகிற கெப்பாசிட்டியை 70 கிலோ வரைக்கும் அதிகமாக்க முடியும். இந்த அதிகமாக்குற ப்ராசஸ் எப்போ நடக்கும்னா, இந்த ட்ரோனால் 6 மணி நேரத்துக்கும் அதிகமாக பறக்க முடியும். 750 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போக முடியும். ஆனால் எனக்கு 6 மணி நேரம்லாம் பறக்க தேவையில்ல, ஒரு 3 மணி நேரம் பறந்தால் போதும். அதே மாதிரி 700 கிலோமீட்டர் போயிட்டு அட்டாக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் இந்த ட்ரோன் பறந்து போயிட்டு நான் சொல்கிற டார்கெட் அடித்தாலே போதும்னு சொல்லிட்டு இதோட ரேஞ்சையும் இதோட என்டியூரன்ஸ், அது வானத்தில் எந்த அளவுக்கு பறக்கணுன்ற டைமையும் குறைக்கிறப்போ இதனால 40 கிலோவிலேருந்து இந்த ட்ரோன் கொண்டு போகிற வெடிமருந்தோட எடையை 70 கிலோ வரைக்கும் அதிகமாக்க முடியும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 70 கிலோ வெடிமருந்து கொண்டு போகிறப்போ இந்த ட்ரோன் ரொம்பவே டெட்லியாக மாறும். ஷாகித் வகை ட்ரோன்களாலேயே 35லேருந்து 40 கிலோவுக்குள்ளே தான் வார் ஹெட்டை கொண்டு போக முடியும், அட்டாக் பண்ண முடியும். ஆனால் அதை விட கிட்டத்தட்ட டபுள் மடங்கு இதோட ரேஞ்சை குறைக்கிறப்போ இதால் வார் ஹெட்டை கொண்டு போயிட்டு அட்டாக் பண்ண முடியுன்றப்போ இந்த ட்ரோன் எந்த அளவுக்கு டெட்லியாக இருக்குன்றதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனியன்ஸ் ரொம்பவே சிம்பிளான மெக்கானிசம் வச்சு தான் இந்த ட்ரோன்ஸை தயாரிச்சுட்டு இருக்காங்க. பெருசாக இதுக்குன்னு எந்த ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரும் கொடுக்காம அவங்க கிட்ட இருக்க பிளைவுட்ஸை யூஸ் பண்ணியே இந்த ட்ரோன்ஸை தயாரிச்சிருக்காங்க. அதாவது சில பேர் என்ன நினைப்போம்னா, ட்ரோன்னா ஸ்டீலால் தான் ரெடி பண்ணோம், அதுக்கு நிறைய ஆக்சைடு மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், அது இதுன்னு நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல உக்ரைனியன்ஸ் அவங்க கையில் கிடைக்கிற பொருளை வச்சு அவங்களால என்னென்னலாம் வச்சு அவங்க உள்நாட்டுக்குள்ளேயே இந்த வகையான ட்ரோன்ஸை தயாரிக்க முடியுமோ ரொம்பவே சிம்பிளான மெக்கானிசமில் இப்படி ஒரு மிகப்பெரிய சவால் கொடுக்குற ட்ரோனை தயாரிச்சிருக்காங்க. இப்போது இந்த ட்ரோனானது எந்த அளவுக்கு தயாரிச்சுட்டு இருக்காங்க, ட்ரோன் தயாரித்து முடிச்சிட்டாங்க தெரியும். இது மாதத்துக்கு எத்தனை யூனிட் தயாரிப்பாங்க, ரஷ்யாவோட நிலைகளுக்கு இது எந்த அளவுக்கு உண்மையிலேயே பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்ற கேள்வி வர்றது இயல்பான ஒரு விஷயம் தான். இப்போதைக்கு மாதத்துக்கு 50லேருந்து 60 யூனிட்டுகள் வரைக்கும் இந்த ட்ரோன்ஸ் ஆனது உக்ரைனில் தயாரிக்கப்படும்னுட்டும் 2024 முற்பகுதியில், அதாவது மார்ச் ஏப்ரல் மந்த்துக்குள்ள ஒரு மாதத்துக்கு 500 யூனிட் தயாரிக்கிற அளவுக்கு இந்த ட்ரோன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை அதிகப்படுத்த போகிறதாகவும் இந்த ட்ரோன்ஸை உருவாக்கிட்டு இருக்க இந்த டெர்மினல் அட்டானமின்ற இந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. சரி,
அப்படின்னா மாதத்துக்கு 50ன்னு உருவாக்கிட்டு இருக்கப்போ இந்த ட்ரோன்ஸை ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போரில் பயன்படுத்திட்டு இருக்காங்களான்ற கேள்வி இந்த நிறுவனத்துக்கிட்ட கேட்டப்போ ஆல்ரெடி நிறைய இடத்துல இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் கடந்த 2 மாதத்தில் இந்த ட்ரோன்ஸ் ஆனது பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பகீர் உண்மையை தூக்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், உக்ரைன்லேருந்து வந்த நிறைய ட்ரோன்ஸை ரஷ்யா டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வெறும் 24 மணி நேரத்தில் 25 ட்ரோன்ஸ் எல்லாம் இந்த டொனஸ்க் ரீஜன்லேயே வச்சு அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பதிவு பார்த்தோம். இப்போ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உக்ரைன் கிட்ட இருந்து வந்திருக்கிறது. மேபி இந்த ட்ரோன்ஸை தான் ரஷ்யன்ஸ் அந்த ரீஜனில் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் கொடுக்குது. இப்போ இந்த ட்ரோன் இந்த உக்ரைனின் அறிமுகப்படுத்துறதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட ட்ரெஞ்ச் வார்ஃபேர், ரஷ்யாவோட ஆர்ட்லரி யூனிட்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே குடைச்சலை கொடுத்துட்டு இருக்கு. நாங்கள் ஏதாச்சும் ஒரு தாக்குதல் பண்ணணும்னு பிளான் பண்ணாலும் ரஷ்யா அவங்களோட ட்ரோன் யூனிட்ஸை வச்சு எங்களோட கோஆர்டினேட்ஸை கரெக்டாக கேப்சர் பண்ணி அதை அவங்களோட ஆர்ட்லரி யூனிட்ஸ்க்கு அனுப்பி ரொம்ப கம்மியான செலவில் எங்களோட நிலைகள் மேலே ரொம்பவே அதிகப்படியான தாக்குதலாக நடத்துகிறாங்க. இதற்கு நாங்கள் பதில் கொடுக்கணும்னா எங்ககிட்ட இப்படி ஒரு ட்ரோன் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதனால தான் இந்த ட்ரோன் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் கூட இருக்க தேவையில்லை, எங்ககிட்ட கிடைக்கிறத வச்சு செஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு இந்த பிளைவுடெல்லாம் யூஸ் பண்ணி இதை செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு ரஷ்யா சார்பிலிருந்து என்ன பதில் கொடுப்பாங்க, இந்த ட்ரோன்ஸை ரஷ்யா எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கரண்ட்டில் இந்த ட்ரோன்ஸால் ரஷ்யன் ஆர்மிக்கு பெருசாக இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரொம்பவே கம்மியான யூனிட்ஸ் எல்லாம் இந்த ட்ரோன்ஸ் ஆனது ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அடுத்த வருஷம் 2024 தொடங்கினதுக்கப்புறம் இந்த ட்ரோன்ஸோட ப்ரொடக்ஷன் அதிகமாக ரஷ்யன்ஸ்க்கு அது ஒரு புது தலைவலியை கொடுக்கும். குறிப்பாக ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்க்கும் ரஷ்யாவோட ஆர்ட்லரி யூனிட்ஸ்க்கும் இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடனே இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், ரஷ்யா தான் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டமை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டு தான், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூட் வரைக்கும் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த ட்ரோனோட ரேஞ்ச் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கப்போ இந்த ட்ரோனால் ரொம்பவே அதிக உயரத்தில் பார்க்க முடியும். அப்படி இருக்கப்போ இந்த ட்ரோன்ஸ் மேபி பை சான்சஸ் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டமை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு ரஷ்யன் டெரிட்டரிக்கு உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இதுலேயுமே உக்ரைனுக்கு இருக்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த ட்ரோன் யூனிட்ஸ் எல்லாமே இப்போ உக்ரைனுக்குள்ளே தான் வச்சு தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உக்ரைனுக்குள்ளே ரஷ்யாவோட நிறைய ஸ்பைஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஸ்பையோட நெட்வொர்க் மூலயமா இந்த ட்ரோன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் ரஷ்யாவுக்கு போயிடுச்சுன்னா அந்த ட்ரோன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை ரஷ்யா தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ரஷ்யா இந்த ட்ரோன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ட்ரோன்ஸ் ஆனது 2024 முற்பகுதியில் இல்லை, 2024 மொத்தமாக முடிஞ்சாலும் ஃபுல் ப்ரொடக்ஷனை எட்ட முடியாது. அப்படியே இந்த ப்ராஜெக்டை உக்ரைனியன்ஸ் கொஞ்சம் நாளைக்கு ஹோல்ட் பண்ணி வைக்க வேண்டியதான். ஸோ இந்த ரஷ்யாவோட இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை தாண்டி உக்ரைன் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ரோனை யூஸ் பண்ண போகிறாங்கன்றது உக்ரைனோட கையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த வின்டர் கொஞ்ச நாளில் முடிஞ்சதுக்கப்புறம், சில மாதங்கள் கழித்து முடிஞ்சதுக்கப்புறம் 2 நாடுகளுமே ரொம்ப ஆக்ரோஷமாக மோதிக்குவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ரஷ்யா அவங்களோட அஃபென்சிவ்க்கு இப்போவே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உக்ரைனும் எல்லா நாடுகள்கிட்டையும், மேற்கு நாடுகள்கிட்டையும் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், எப்படியாச்சும் எங்களுக்கு உதவிகள் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களும் கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வின்டர் முடிஞ்சு சிறப்பான பல சம்பவங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நடக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும், உக்ரைனோட இந்த ஒரு ட்ரோனை வச்சு ரஷ்யன்ஸ்க்கு அந்தளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை உக்ரைனுக்கு இந்த ட்ரோனை தயாரிக்கிற கெப்பாசிட்டி கிடையாது, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் இதுக்கு மொத்தமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே.